எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காதவர், எந்த சிக்கலையும் எளிதில் தீர்ப்பவர் திரு விஜயகுமார் IPS, பத்மஸ்ரீ 2026. எங்கு நடவடிக்கை தேவைப்படுதோ, எங்கு சரியா நடைபெறவில்லையோ அங்க நான் இருப்பேன். அந்த திறமை எனக்குள்ள உருவாகிட்டது மாதிரி இருக்கு. அது 5 தசாப்தங்களை தாண்டி உள்ள திரு விஜயகுமார் அவர்களின் சிறப்புமிக்க பணிக்காலத்தை சுருக்கமாக விளக்குகிறது. ஏப்ரல் 2010 விஜயகுமார் அப்போது CRPF-இன் DG-யாக இருந்தார். சத்தீஸ்கடின் டாண்டேவாடாவில் நக்சலைட்டுகள் CRPF-இன் படையின் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் 75 வீரர்கள் உயிரிழந்தனர். அங்க நிலைமை கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. உடனே நான் அந்த இடத்துக்கு போய் தாக்குதல் நடந்த அந்த இடத்துல ஒரு இரவு தங்கினேன். அங்க இருந்த நபர்களின் மனநிலையை என்னால உணர முடிஞ்சது. அவங்க என்ன பின்பற்ற தயாரா இருந்தாங்க. அதன் தாக்கம் குழுவில் உடனே தெரிந்தது. அவர்களின் மனோபலம் உயர்ந்தது. பிரச்சனைகள் எங்கு இருக்கிறதோ அங்கே நேரில் சென்று அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்பித்தது. விஜயகுமாரின் பெற்றோர் V. கிருஷ்ணன் மற்றும் கௌசல்யா இதை பார்த்திருந்தால் நிச்சயமாக பெருமைப்பட்டிருப்பார்கள். அவரது தந்தை ஒரு இன்ஸ்பெக்டர், எப்போதும் சீருடையில் கம்பீரமாக தோன்றுவார். அந்த தோற்றம் சிறு வயதிலிருந்தே விஜயகுமாரின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் தனது MA படிப்பை முடித்த பின்பு 1975ஆம் ஆண்டு IPS ஆக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த ஆண்டே அவர் IAS ஆக தேர்வு செய்யப்பட்ட போதும் அவர் அதை நிராகரித்தார். அதற்கு காவலர் உடையில் அவருக்கு இருந்த பற்றுதலே காரணம். தன் பணியின் தொடக்கத்தில் அவர் தர்மபுரி மாவட்டத்தின் SP-யாக நியமிக்கப்பட்டார். அந்த பகுதி மக்கள் கடுமையான நக்சலைட் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர். பொதுமக்களிடம் நம்பிக்கையை உருவாக்க தனிப்பட்ட முறையில் இரவு ரோந்து பணிகளுக்கு சென்றார். அது பொதுமக்களுக்கு பெரும் நம்பிக்கையை உருவாக்கியது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது விஜயகுமார் ஸ்ரீநகரில் எல்லை பாதுகாப்பு படை IG-யாக இருந்தார். அப்போது ஃபிதாயின் தற்கொலை தாக்குதல்களை திறன்பட சமாளித்தார். அடுத்ததாக அவருக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று வழங்கப்பட்டது. அதாவது சத்தியமங்கலம் காடுகளில் சந்தனமர கடத்தல் மற்றும் யானை தந்தம் வேட்டை இவற்றில் ஈடுபட்டிருந்த வீரப்பனை அழிக்கும் பணியே அது. 2004ஆம் ஆண்டு விஜயகுமார் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடி படையால் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு அவர் பல பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டார். அவை அனைத்திலும் அவர் மிக சிறப்பாகவே செயல்பட்டார். குடும்ப பொறுப்புகளை என் மனைவி முழுசா கவனிச்சுக்காம இருந்திருந்தா என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. என் மனைவி எனக்கு மிகப்பெரிய பக்கபலமாவே இருந்திருக்காங்க. அந்த நன்றியை இப்ப திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியெல்லாம் ஒருத்தனால மட்டும் நிகழ்ந்தது இல்ல. என்னோட பணியாற்றிய அத்தனை பேரின் பங்களிப்பும் இருக்கு. எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க நேசிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல நீங்க சிறந்து விளங்க தொடங்குவீங்க. திரு K. விஜயகுமார், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்கார்.